பல 100 முறை ஆம்புலன்ஸ் நான் பார்த்துருக்கேன் தம்பி. சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படிச்ச நெருங்கிய தம்பி, நண்பன் அவங்க டெத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா, அந்த ஆம்புலன்ஸ் உள்ள இருந்து அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் இருக்குல்ல, நான் உடைஞ்சுட்டேன். உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்கி, கொண்டு போய் எமர்ஜென்சில போய் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு, ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க டாக்டர்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, என் நண்பர்கள். கைய புடிச்சுட்டு, "கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க சார்ங்கும்போதே எனக்கு புரியுது. இந்த இடத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது, அமைதியா இருக்கேன்." அப்புறம் இன்னொரு டாக்டர்லாம் வந்து அப்படியே பொறுமையா உட்காந்து, "அப்பா தவறி ரொம்ப நேரம் ஆச்சு சார்னாங்க." இப்ப நான் என்ன சார் பண்றதுன்னே. யார் யார் என்னென்ன பண்ணணும் நான் சொல்லுவேன். விஜய் டிவில யாருக்கு என்ன பிரச்சனை என்னை தான் கேட்பாங்க. இப்ப எனக்கு பிளாங்க் ஆயிட்டப்ப நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, "இல்ல சார் அப்பாவை நாங்க ரெடி பண்றோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றோன்னு." நான் அப்படியே அவரு பல ஃபைல், அவருடைய மொத்த மெடிக்கல் ஃபைலு, அவருடைய அந்த லுங்கி எடுத்துட்டு அப்படியே உள்ள வந்து லிட்ரலா நடு ரோட்ல நான் நிக்கிறேன். இப்ப பின்னாடி ஆட்டோலாம் அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது அவங்க கிட்ட? அதுதான். அம்மா வந்து இறங்கும்போது அம்மாவுக்கும் நம்பிக்கை. அப்பா காப்பாத்திருவாங்க, காப்பாத்துறாங்க. எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கோம். எனக்கு அம்மா தெரியல. உடஞ்சு பொல பொலன்னு அழுது. ஆட்டோக்காரர் வந்து என்னாச்சு சார் என்னாச்சு சார், ஆட்டோக்காரர் பிடிச்சி சொல்றாங்க, "அம்மாவை கூப்பிட்டு போயிடுங்க, அப்பா தவறிட்டாங்கன்னு அப்பாவை கூப்பிட்டு வரேன்." அது உங்ககிட்ட அம்மாட்ட சொல்ல தைரியம் இல்லை. சொல்ல முடியல. அவங்க கத்துற என்னை அப்புன்னு கூப்பிடுவாங்க. "அப்பு அப்பு என்னடா ஆச்சு, ஏன்டா அழுவுற ஏன்டா அழுவுறன்னு." அம்மா அழுவுறாங்க.